சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை வங்கி அல்லாத நிதி நிறுவன மேலாளர்களைப் போன்ற செல்போன் மற்றும் இதர செயலிகள் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி அதனை பெறுவதற்கு ப்ராசஸிங் சார்ஜ், அப்ளிகேஷன் ஃபீஸ், ஜிஎஸ்டி போன்றவைகள் கொடுக்க வேண்டுமென்று கூறி பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சைபர் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், முத்ரு ஃபினான்ஸ், சித்ரா ஃபைனான்ஸ், சுந்தரம் ஃபைனான்ஸ், உஜ்வான் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐடிஎஃப்சி பேங்க், ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் என்று தங்களை அறிமுகப்படுத்தி மக்களிடம் கொள்ளையடித்து வருகின்றனர். மேற்படி சம்பவம் குறித்து விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் மேற்படி குறிப்பிட்ட வங்கி மற்றும் ஃபைனான்ஸ் ஊழியரிடம் கூட்டம் நடைபெற்றது. இதில் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் அவர்கள் தலைமை வகித்தார். இதனுடன் காவல் ஆய்வாளர் திரு தியாகராஜன், திரு கீர்த்தி மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புகார் சம்பந்தமாக கருத்துக்களை சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு விவரமாக தெரிவித்துவிட்டு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி வரும் நாட்களில் நடக்காத வண்ணம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று மேற்படி தங்கள் வங்கி மற்றும் ஃபைனான்ஸ் லோன் பெறும் முறையில் விழிப்புணர்வு முகாம் மூலம் பொதுமக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அந்நிறுவனங்களில் பணிபுரியும் எவரேனும் இணையவழி குற்றவாளிகளுக்கு துணை போவதாக தெரிய வந்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் திரு டாக்டர் எஸ் பாஸ்கரன் மற்றும் ஆய்வாளர்கள் எஸ் தியாகராஜன், பி சி கீர்த்தி ஆகியோர் தெரிவித்தனர்.